தேவ சத்தத்தை கேட்டு அவர் அமைத்திருக்கிற அந்த பாதையில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா நீங்கள் சுகமாக வாழ்வீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சுகமாக வாழ்வீங்க. இல்லை, நான் என் சரீரம் நான் விரும்புகிறபடி, எபேசியர் 2:3 படி, என் மனம் விரும்புகிறபடி நான் சரீரத்தோடு தான் பயணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அபாயம். அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். தேவன் அமைத்த பாதையிலே நீங்கள் கடந்து போனீங்கன்னா தேவ கரம் அங்கே இருக்கும், உங்களை அது பாதுகாக்கும். பிரச்சனை வராதா பாஸ்டர்? வரும். போராட்டம் வராதா? வரும். வேதனை வரும், சோதனை வரும். ஆனால் கர்த்தர் உன் கூட நிற்பார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவற்றை எல்லாம் நின்று விடுவிப்பார். யாருக்கு துன்பம் அநேகமாயிருக்கும்? நீதிமான்களுக்கு. ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் என்னன்னா, கர்த்தர் கூட இருப்பாரியா. தாவீதுக்கு வராத துன்பமா? ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சவுலின் கைகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. நீங்க தேவன் அமைத்திருக்கிற பாதையில கடந்து போனா பொல்லாத ஒரு கைக்கு அவர் என்ன பண்ணுவார்? உங்களை தப்புவிப்பார். பலவந்தம் பண்ணுகிறவர்களுடைய கரத்துக்கு உங்களை என்ன பண்ணுவார்? விடுதலை ஆக்குவார். உலகத்தில் வாழுகிற நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டானால் அது கர்த்தருடைய கரம்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு அவரை விட்டால் எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிபதி பிசாசு. அப்போது பிசாசுக்கு யார் மேலே கண்ணுன்னா தேவ பிள்ளைகள் மேலே தான் கண். அதுவும் தேவனுக்காய் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறாங்க பாருங்க. பெயர் கிறிஸ்துவில் விட்டுருவான், அது அவங்க கோஷ்டி, அவன் கண்டுக்கவே மாட்டான். உள்ளத்திலே உண்மை இருக்க வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே ரொம்ப கவனமாக இருப்பான். அதனால தான் பாருங்க, போத்திப்புரா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர் இருந்தார்கள். பிசாசு கவனம் அத்தனை பேர்கிட்ட இல்லை. உள்ளத்தில் உண்மை இருக்க ஒருவன் வாழ்கிறான், கர்த்தரோடு இசைந்திருக்கிறான், தேவன் அமைத்த பாதையில் அவன் நடக்கிறான், தேவ கிருபை அவனை தாங்கி கொண்டு இருக்கிறது. அவன் மேலே கண்ணு வருது பாருங்க. எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறாங்க போத்திப்புரா வீட்டில். ஆனால் பிசாசு யார் மேலே கண் போடுறான்னா, யோசேப்பு மேலே. பாபிலோன் தேசத்தில் எத்தனையோ யூதர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். நீங்க 2 நாளாகமம் புத்தகத்தில் வாசித்து பாருங்க. 3 விதமான படை நேபுகாத்நேச்சார் எடுத்திருக்கிறார் எருசலேம் மேல. 3 முறை, ஒவ்வொரு முறையும் சில ஆயிரங்களை கொண்டு போயிருக்கிறார். கொண்டு போன ஆயிரங்கள் எத்தனையோ வாலிப ஆயிரங்கள் இருக்கிறது. ஆனா யார் மேல கண்ணுன்னா தானியேல் மேல கண்ணு. ஏன்? மற்றவன் அவன் விருப்பத்தில் வாழுறான், இந்த தானியேல் தேவ விருப்பத்தில் வாழுறான். மற்றவன் அவன் சோழியை பார்க்கறான், அவன் வேலையை பார்க்கறான், அவன் வருமானத்தை பார்க்கறான், அவன் பஞ்சாதி, அவன் பிள்ளையை பார்க்கறான். தேவனுக்காய் வாடுகிறவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவன் மேலதான் கண்ணு. ஏன்னா அவன் தானே தேவன் பாதையை நடக்கிறான். இவனை விட்டுட்டோம்னா இன்னும் ஒரு 4 பேரை உள்ள இழுத்துடுவான். சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கு, கிறிஸ்துக்குள் வாடுகிறவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் ஒரு காந்தகம் போல உலகத்தோடு ஒட்ட மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற நபர்கள் அவர்களால் இழுக்கப்படுவார்கள் பரிசுத்தத்துக்கு நேராக. நீங்க வேலை ஸ்தலத்தில் கிறிஸ்துக்குள் வாழ்கிற பிள்ளைகளா இருந்தா வெகு காலமாய் ரட்சிக்கப்படாத உங்களோடு இருக்க முடியாது. உலக போக்கில் வாழ்ந்தவளா இருந்தா
அவன் இன்னும் சேருவான், இன்னும் சேருவான். கிறிஸ்துக்குள் வாழ்கிறவன், ஏன்னா கிறிஸ்துவானவர் அநேகரை வசீகர இழுத்தார். அவர் போனார்னா ஒரு கூட்டம் பேடி போயிடும். அந்த இழுப்பு ஏன் உள்ள யார் இருக்கிறது? உள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்துவானவர் தேவ சாயல் இருக்கிறது. அது பாதிக்கப்பட்ட ஜனங்களை இழுக்கும், காயப்பட்ட ஜனங்களை இழுக்கும், கட்டப்பட்ட ஜனங்களை இழுக்கும், நுகம் பூட்டப்பட்ட ஜனங்களை இழுக்கும். கர்த்தருடைய ஆவியான வெண்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, கட்டுண்டவர்களை கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படி. அப்படிதானே வசனம் சொல்லுது. கட்டப்பட்டவர்கள் இழுக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாருன்னா கிறிஸ்துக்குள் வாழ்கிறவன். கிறிஸ்துவ பேர் வைத்தவர்கள் அல்ல. நீ வேணா பூமியை வேணா அலங்கரிச்சிட்டு இருக்கலாம், ஒரு டிக்கெட் கூட அங்கே கிடைக்காது. நான் வேதனையோடு பகிர்ந்து கொள்றேன். இங்க வேணா ஆட்டம் பாட்டெல்லாம் இருக்கலாம், தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஆட்களே முடியாது. எல்லாத்தையும் இங்கேயே புரிஞ்சு ஜல்லட போட்டுருவார். பரலோகம் என்பது வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. வேதத்தை வாசித்துப்பார், வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த வலையில மாட்டின மீனெல்லாம் எது எது தேவையோ அது மட்டும் தான் உள்ள வரும், மற்றெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரும். சபைக்கு வேணா நீங்க வேண்டிய ஆட்களா இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு நீ வேண்டிய ஆட்கள் இருக்க முடியாது. ஏன்னா அங்க பார்த்து 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 கிறிஸ்துவின் சாயலிலே மூழ்கி இருக்கிறவன் தான் அங்க போக முடியும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ரோமர் 12:2 வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 3:18 வாசித்து பாருங்க. நம்முடைய மனம் அப்படியே இருந்தா போக முடியாது. நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்படணும். மறுரூபமாக்கப்படுறது தான் ஆவியால தான் மறுரூபமாக்கப்பட முடியும். ஆவியோட எப்போது நம்முடைய ஆத்மா பயணிக்குதோ, அது பயணிக்க 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 தேவ சாயல் ஆத்மாவில கடந்து போயிடும். அந்த ஆத்மா மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்பட்டுச்சுன்னா 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, தேவ சாயலாய் மாறி தேவனோடு இருப்போம். ஆவிலே அசைவாடுகிற மகிமை ஆத்மாவிலே பயணிக்கும். ஒரே நாள் நடக்காது, இது ஒரே நாள் நடக்காது. அதுதான் பைபிள் சொல்லுது, இது ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம், 2வது நிலை. அல்லேலூயா. இந்த நிலை என்ன நிலைனா 2வது நிலை. முதல் நிலை ரட்சிக்கப்பட்டுட்டோம், எபேசியர் 2:8 அது முதல் நிலை. 2வது நிலை 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறீர்கள், ரட்சிக்கப்படுகிறோம். இருக்கா? 1 கொரிந்தியர் 1:18 ரட்சிக்கப்படுகிறோம், பட்டுட்டோம் இல்ல, படப்போகிறோம் இல்ல, படுகிறோம். அப்படிதான் இருக்கு. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கவனிங்க என்ன போட்டுருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. போதும் இந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுகிற முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிச்சு. ரட்சிக்கப்பட்டீர்களா? என்ன போட்டிருக்கு? ரட்சிக்கப்படுகிற. இதுதான் நடுநிலை. ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது இலவசம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆனால் 2வது நிலை அப்படி கிடையாது. நீ கிரையம் செலுத்தி தான் ஆகணும். சும்மா நான் ஒன்றுமே இருக்க மாட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துப்பேன், நான் பேரை மாற்றிப்பேன், நான் சர்ச்சுக்கு வருவேன், கொஞ்சம் ஆவியை பெற்றாலும் அப்படியே பேசிட்டு போயிட்டு, நடக்காது. நீங்கள் செயல்படணும். இந்த இடத்துல அங்கே இயேசு சாமி செயல்பட்டார், சிலுவையில் ரத்தம் சிந்தி. இங்கே நீங்க செயல்படணும். 2வது நிலையில் நீங்க செயல்படணும். ஆமா, ரட்சிக்கப்படுகிற. இதை தான் பிசாசு என்ன பண்ணுவானா, அவன் சோதனைக்காரன் நம்முடைய மனதுக்கு விரோதமாக என்ன பண்ணுவானா, வசனம் சொல்லுது. தேங்க்யூ லார்ட். 1 பேதுரு 2:11 1 பேதுரு 1:13-14 அங்க என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. என்ன இச்சை? அவன் என்ன பண்ணுவானா, ஒன்றும் செய்ய மாட்டான் பிசாசு. அந்த ஆத்துமாவிலேயே மாம்சத்தோடு வாழ வச்சிருவான்.
மாம்சத்தோடு வாழ வச்சா, மாம்சத்தில் என்ன எனக்கு தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21, மார்க் 7ஆம் அதிகாரம் 20 23, இது எல்லாம் அதே போல் ரோமர் 1ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 3 வசனத்தில், ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 3 வசனத்தில், இப்படி 2 கொரிந்தியர் 16ஆம், இப்படி எல்லா நிருபங்கள்லையும் இருக்குது. இது எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இப்போ ஆத்மா மாம்சத்தோடு இணைஞ்சிடுச்சுன்னா, அந்த மாம்சத்தில் அந்த ஆத்மாவில் இருக்கிற மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்கும்? மனுஷனிலிருந்து மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எது தீட்டுப்படுத்தும்? எது தீட்டுப்படுத்தும்? நம்ம வெளி பிரகாரமாக இருக்கிற காரியங்களையே ரொம்ப ரொம்ப கவனமாக யோசிக்கிறோம். இது தீட்டுப்படுத்தும், அது தீட்டுப்படுத்தும். எது தீட்டுப்படுத்தும்? மனுஷன் உள்ளிருந்து வரதான் என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து, மனசுக்குள்ளிருந்து, மனுஷனுடைய மனசுக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். என்ன சிந்தனை? இப்போ ஆத்துமா சரீரத்தோடு இணைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அந்த மனசுக்குள்ள என்ன பண்ணும்? ஆனால் வாக்குத்தத்த வசனம் சொல்லுது, மனம் தேவனை பற்றி உறுதியாக இருக்கணும். இப்போ ஆத்மா போய் மாம்சத்தோடு இணைஞ்சிடுச்சுன்னா இப்போ என்ன சிந்தனை வருது? பொல்லாத சிந்தனை. தேவனுக்கு நேராக நடத்துமா? தேவனுக்கு நேராக நடத்துமா? பொல்லாத சிந்தனை. அடுத்து விபச்சாரங்களும். என்னதுங்க இப்போ அடுத்தது? விபச்சாரங்களும். நம்ம மற்றவங்களை யோசிச்சுட்டு இருக்கிறோம், ஐயோ அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படின்னு. உங்களுக்குள்ள தான் இருக்குது அது. விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். என்ன இருக்குது? ஆமா, பைபிள்ல சொல்லுது, ஓசியா புத்தகத்தில், வேசித்தன ஆவி அவன் உள்ளத்தில் இருந்துதான் அது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பண்ணிட்டான். என்ன ஆவி? வேசித்தன ஆவி. அது கீழ்ப்படியாம அவர்கள் சோரம் பண்ணிட்டான் இஸ்ரவேல் ஜனங்களை. ஓசியா தீர்க்கதரிசி எழுதுறார். ஆமா, நீங்க மனசு ஆத்துமா, மனது இருக்கிற அந்த ஆத்துமா சரீரத்தோடு இணைந்துச்சுன்னா அது அது முழுக்க கவனம் என்னன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம். இதுதான் வரும். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம். ஆண்டவரே மறந்துடுவோம். எங்கே இருப்போம், எங்கே இருப்போம், எதை சம்பாதிப்போம், எதை சேர்ப்பது, எதை உடுப்பது. மத்தேயு 6:25 அப்படிதான் வரும். முழுக்க முழுக்க நம்முடைய கவனமெல்லாம் மாம்சத்துக்குரிய, மண்ணுக்குரிய, உலக கவலையிலே பீடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அவன் ஐடியா. இவங்களை தேவனை சிந்திக்க விடவே கூடாது, தேவ வசனத்தை சிந்திக்க விடவே கூடாது, தேவ காரியத்தை யோசிக்க விடவே கூடாது, ஊழியங்களை குறித்து கவனிக்க விடவே கூடாது, ஜபத்தை குறித்து யோசிக்க விடவே கூடாது, வேத வசனத்தை குறித்து யோசிக்க விடவே கூடாது. பரிசுத்தவான்களுடைய கூடுகை இருக்கு பாரு, அங்கே கூட்டுன்னு போவே கூடாது. எவனா கெடுத்துருவான். ஆண்களை இது வாங்கினா வரமாட்டாங்க, ஏன்னா அங்கே அவங்க கெட்டு போயிடுவாங்க. பிசாசு தந்துடும் அது. இங்கே ஜபம் ஒன்று இருக்குப்பா, தேசத்துக்காக ஜபிக்கினா வரவிட மாட்டான், ஏன்னா இங்கே வந்தால் கெட்டு போயிடுவாங்க. அவன் பிசாசு தந்துடும் அது. அதுக்காக என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு வழி, நம்ம எதனா சொல்லணும் இல்லையா பாஸ்டருக்கு, ஏதாவது ஒரு வழி. வேலைக்கு போயிட்டு வந்தால் வலி இருக்க தான் செய்யும், இல்லைன்னு நான் மறுக்கலை. பாஸ்டர் இடுப்பு வலிக்குது, பாஸ்டர் கழுத்து வலிக்குது, பாஸ்டர் டயர்டாக இருக்குது. அது எல்லாருக்கும் தான் இருக்குது, யாருக்கு இல்லை? எனக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி வரணும். அப்படி தாண்டி வந்தால் தான் கிறிஸ்து மேலே நம்ம அன்பு வைத்திருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எப்படி கிறிஸ்துவுடைய அன்பு எப்படி நீ வெளிப்படுத்துறதுக்கு? வேதனை வருது பாஸ்டர், வலி வருது பாஸ்டர், அது வருது பாஸ்டர்னா இப்போ கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பு எங்கே? வரதான் செய்யும். பிசாசு சும்மா விட்டுருவானா? போப்பா போ ராஜா, போ நல்லா போய் ஜெபம் பண்ணு ராஜா அப்படின்னு அப்படி தடவி கொடுப்பானா? சொல்லுங்க, விட்டுருவானா? போ 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 உபவாசம் போடு அப்படி கொடுப்பானா? எதிர்நீச்சல் தான் போடணும். நீ கிறிஸ்துவுக்குள் வாழணும்,
தேவன் வைத்திருக்கிற பாதையில் கடக்கணும். எதிர்நீச்சல் தான் போடணும். அதான் சொன்னேன் ரெண்டாவது நிலை, ரட்சிக்கப்படுகிற ரெண்டாவது நிலையில் நாம் கிரயம் செலுத்தி தான் ஆகணும். இலவசம் நடக்காது, அது முடிஞ்சு போச்சு. ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ ரட்சிக்கப்படுகிற இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கடத்தி சொல்லிட்டே இருக்கணும். இதுக்கு தான் அவன் என்ன பண்ணுவான், காற்று வீசும் வாழ்க்கையில், புயல் வரும் வாழ்க்கையில் வரும். எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சிடணும். அந்த கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு பிரிச்சிடணும். அப்ப மனசு எங்க போயிடக்கூடாது, தேவனோடு போயிடக்கூடாது. இதுதான் அவன் கண்ணும் கருத்துமா இருப்பான். மனசு போகவே கூடாது. நீ என்ன பாருங்க, இந்த ஜபம்னா வராத தூக்கம்லாம் வருது பாருங்களேன். வேத வசனம் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு 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 உழுக்குது பாருங்க. அப்படியே கண்ணு சொக்குது, பாதி கண்ணாயிடுது, அப்படி உறங்குறோம். வசனம் அப்படியே எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்தாலும் அப்படியே மறந்து போயிடுது பாருங்களேன். அதை எடுத்துடுறான் பாருங்க. நடந்திருக்கா இல்லையா? எனக்கு நடந்து இருக்கு, இப்போ இல்லை, நடந்து இருக்கு, அதை சொல்கிறேன். ஆமாம், ஒரு சகோதரர்கள் கூடுகை ஜபன்னா வரவே விட மாட்டான். வந்தாலும் லேட்டாக வருவான், வர வைப்பான். போ கடைசியாக ஜபனுக்கு போய் உட்காந்துட்டு வந்துரு போ. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லையா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, தேவனோடு நான் பயணிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இல்லை என் மாம்சம் விருப்பப்படி தான் வாழ்வேன்னா, ஆண்டவர் உங்களை திருப்பும் போது நீங்கள் நிறைய செலவழிக்கணும். அல்லேலூயா. இதை நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வார்த்தையை சொன்னேன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமையும் அதை சொன்னேன். அவர் போட்ட பாதையில் நீங்கள் கடக்கணும்னா உங்கள் ஆத்மா என்ன பண்ணணும், ஆவியோட இணைஞ்சிருக்கணும். தவறு நடக்கும், திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவன் சோதனைக்காரன் தூக்கின்னு வந்து மனசில் போடுவான், சோதனையை இச்சைகளை போடுவான். கண்கள் இச்சைக்கு விரோதமாக வரும், மாம்ச இச்சைக்கு வரும், ஜீவனத்தின் பெருமையை காட்டுவான். ஆனால் உள்ள இருக்கிற ஆவியில் அசைவாடுகிற ஆவியான என்ன பண்ணுவாரா, உணர்த்தி 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 என்ன பண்ணுவார், ரட்சித்து 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 கழுவி கழுவி சேர்த்துட்டே இருப்பார். அனுதினமும் ரட்சிப்பு நடக்கும். அனுதினமும் ரத்தத்தால் கழுவப்படுதல், வசனத்தால் கழுவப்படுதல். ஆமாம், உணர்த்தின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, தெரியாமல் செஞ்சுட்டு, ஓகே, தட்டி தூக்கி இணைச்சிடுவார். இப்படி தான் நடக்கும் ப்ராசஸ். அவன் பண்ணுவான், ஆவியான என்ன பண்ணுவார், ஆவியான சும்மா இருக்க மாட்டார். ஆனால் இந்த ஆவியானவர் பிசாசு போராடுகிற போராட்டத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் சாகிறீங்கிறது தான் முக்கியம். ஆவியான அசைவாடுவார், அவனும் கிரியை செய்வான். நீங்கள் இல்லை நான் அந்த பக்கம் போகிறேன்னா அவன் என்ன பண்ணிடுவான், அவன் பலன் அதிகமாகிடும். இல்லை நான் ஆவியான பக்கம் போயிடுறேன். அல்லேலூயா. காலை எழுந்து கர்த்தர் கொடுத்துட்டிங்கன்னா அவருடைய சமூகம் உங்கள் மேலே ஓங்கி நிற்கும். கிட்டவே வர முடியாது, வந்தாலும் அவன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. இப்படி தான் அவர் அமைத்த பாதையில் உங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். இல்லை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், என் விருப்பம் போல தான் வாழ்வேன். நீங்கள் ஒரு பாதையை அமைச்சிட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்ல, இப்போ எத்தனை பேர் இங்கே விசுவாசிங்க உங்கள் பேரை சொல்லி ஜெப ஊழிய விசுவாசிங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல, உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு இல்லையோ. இப்போ நான் யாருக்காக ஜெபம் பண்ணுறேன், எனக்காக ஜெபம் பண்ணல. தேவ சிந்தை மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. அதே போல் இங்கே டெய்லி ஜெபம் நடக்குது, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீ போகிறல்ல பாதை, அந்த பாதையிலேருந்து உன்னை திருப்புவார். இப்போ திருப்பி எங்கே வரணும், அவருடைய பாதைக்கு வரணும். நான் சொல்கிறதுக்கு புரிய நினைக்கிறேன். அவருடைய பாதைக்கு வரணும். அப்போ போனது வேஸ்ட்டு, வரதும் வேஸ்ட்டு,
போகிறதுக்கு செலவு, வர்றதுக்கு செலவு எல்லாம் நீ தான் பண்ணணும். அவர் பண்ண மாட்டார், நீ தான் பண்ணணும். அவர் திருப்பும்போது உங்கள் சரீரத்தின் அவயங்கள் பாதிக்கப்படலாம், அவயங்கள் பாதிக்கப்படலாம், எலும்புகள் பாதிக்கப்படலாம், உறுப்புகள் பாதிக்கப்படலாம். அவருக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எப்படியாவது திருப்பி ஏன் பாதையில் கொண்டு வந்தேன்னா, என் பாதையில் கொண்டு வந்தேன். அதனால தான் உனக்கு நஷ்டம் வரக்கூடாது நான் சொல்கிறேன். நஷ்டம் வரக்கூடாது. நீங்கள் தான் செலவு பண்ணணும். மருத்துவமனைக்கு ஆண்டு செலவு பண்ண மாட்டார், நீங்கள் தான் செலவு பண்ணணும். கடன் வாங்கி செலவு பண்ணணும். அதை வச்சு ஞாபகம் வச்சு உங்கள் இஷ்டம் போலாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் அமைத்திருக்கிற பாதைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சமாதானத்தால் நிரப்பி உங்களை நடத்துவார். ஒப்பு கொடுப்போமா? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி